மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். மறுபடியும் ஃபார்முக்கு வந்திருக்காரு பெரியவருங்க. சொன்ன உடனே புரிஞ்சிருப்பீங்களே, மருத்துவர் ராமதாஸ் கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்காரு அன்புமணியை. அதே நேரத்தில் டிசம்பர்ல நாங்கள் கூட்டணியை முடிவு பண்ணுவோம் அப்படின்னா சில விஷயங்களை சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறம் அன்புமணி அவரையும் பாஜக சைட்ல இருந்து பார்த்துருக்காங்க. பாமகவை சுற்றி சில பரபரப்புகளும் இருக்குங்க. இன்னொரு பக்கம் டெல்லியிலிருந்து விஜய் டீமுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, மகிழ்ச்சி செய்தி அப்படின்லாம் தகவல்கள் வருது. அதுல குறிப்பா பார்த்தோம்னா அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி அமைந்தால் அது மிகப்பெரிய அளவில் பாதகங்களை கொடுக்கலாம் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் இவங்களுடைய சைட்லையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 10 நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு கணக்கிடுறாங்க. அதே நேரத்தில் கூட்டணி இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணணும், கூட்டணியில் சேர்ந்தா என்ன பண்ணணும் அப்படின்னும் சில வியூகங்களை வகுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியும் போட்டு கொண்டிருக்கிற, அதாவது ஒவ்வொரு கட்சிக்குள்ளாரையும் தீபாவளியை ஒட்டியும் அரசியல் விருந்து தயாராகிட்டு இருக்கு. அந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். வாட் நெக்ஸ்ட் விஜய்? அமித்ஷாவுக்கு பறக்கும் ரிப்போர்ட்ஸ். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் கரூர் கூட்ட நெரிசல், அந்த துயர சம்பவம், அதுல உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்காங்க இல்லையா, இவை எல்லாவற்றையுமே பாசிட்டிவா பாக்குறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் திரு விஜய் அவருமே நீதி வெல்லும் அப்படின்னும் அந்த ட்வீட்டை பதிவு செஞ்சிருக்காரு எக்ஸ் பக்கத்துல. அதை ஒட்டியும் இங்க பதிலுக்கு முரசொலி தாவேக்கா கொள்ளும் நீதி வெல்லும் அப்படின்னு அவங்க தலையங்க தாக்குதலையும் நிகழ்த்தியிருந்தாங்க. இந்த பின்னணிகளை நம்ம முந்தைய காணொலிகளில் பதிவு செஞ்சிருக்கோம். சரி, இப்ப என்னன்னா பாஜக நேசக்கரம் நீட்டி கொண்டிருக்காங்க. தாவேக்காவுக்காக தமிழ்நாடு சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவரு கேள்வி மேல கேள்வியை அடுக்கியிருக்காரு. இவை எல்லாமே ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது தாவேக்காவால, திரு விஜய் அவருடைய டீமால. ஏன்னா நம்ம பொது வெளியில ஒரு அட்டாக் சமூக வலைதளங்கள்ல தாவேக்காவினர் பதிலடி கொடுக்குறாங்க திமுகவுக்கு, திமுக சைட்ல இருந்தும் அட்டாக் பண்றாங்க. அப்புறம் சில தாவேக்கா ஆதரவாளர்களும் கருத்துக்களை பதிவு செய்யறாங்க. இருந்தாலும் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளார நம்ம பக்கம் இருக்கக்கூடிய கேள்விகள், நியாயங்கள், அதை யாராவது கேட்கணும். அந்த பலம் தாவேக்காவுக்கு இல்ல. அந்த நேரத்துல எடப்பாடி அவர்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே விஜய்க்கு கை கொடுத்தது போல இருக்கு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வந்து தாவேக்கா சைட்ல உருவாகி இருக்கு. இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்க டெல்லி லைட்டா புன்னகையும் தமிழ விடுறாங்க. ஏன்னா இந்த ஸ்கிரீன் பிளேக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட் டெல்லி கொடுத்ததுங்க அப்படிங்கிறாங்க. இந்த கட்சிகள்ல இருக்கக்கூடிய முக்கியமானவர்களுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க, அப்புறம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். ஏன்னா அவங்க தான் இங்க எடப்பாடி அவருக்குமே அவங்க டீமுக்குமே கொஞ்சம் இந்த விஷயத்துல பாசிட்டிவா நடந்துக்கோங்க தாவேக்கா சைட்ல அப்படின்னும் மெசேஜை தட்டி விட, அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளாரையும் கேள்விகளை முன் வச்சாங்க. வெளியில வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட எடப்பாடி கேள்விகளை முன் வச்சாரு. பாதுகாப்புன்னு சொல்றீங்க, எந்த பாதுகாப்பு கொடுத்தீங்க, உங்க பாதுகாப்பு கொடுத்த மாதிரியே தெரியல அப்படின்னு கேள்விகளால துளை தடுத்தாரு. ஏன்னா நீங்க சரியா பாதுகாப்பு கொடுக்கல, அதனாலதான் இப்படியான ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கு. எதிர்கட்சிங்கிறதுனால காழ்ப்புணர்ச்சியோடு வேணும்னே இப்படி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத முன்வைக்க கூடிய அந்த சார்ஜுங்க. சோ எல்லாமே பாசிட்டிவா போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து இங்க தொடக்கத்துல இருந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுடைய டீம் பாசிட்டிவா இருக்காங்க. திரு விஜய்க்கு அவங்க ஆதரவையும் கொடுத்தாங்க. டீம் கிட்ட பேசி இந்த துயர சம்பவத்துக்கு இரங்கல்களையும் பதிவு செஞ்சாங்க. அவங்களுடைய சப்போர்ட் இருக்கு அப்படின்னும் தகவல்கள் இருக்குங்க. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இதுல தாவேக்கா என்டிஏ கூட்டணிக்குள்ளார வந்தா எல்லாமே பாசிட்டிவ் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணக்கு. அதனால உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் டீம் மூலமாக இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் நான் ஸ்டாப்பாக ரிப்போர்ட்கள் கேட்கப்படுது. குறிப்பா விஜய் அவருடைய மூவ் என்ன அப்படின்னு அவரை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஆதரவை அவரு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, யாரையும் எதிர்க்கல. அதே நேரத்துல என்னுடைய முடிவு இதுதான், இவங்களோட தான் கூட்டணி அப்படின்னு ஓப்பனாகவும் பேசல.
அவருடைய அமைதி, அதுக்கு பின்னாடி சில கணக்குகளும் இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அங்க டெல்லி டீமும் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜக டீம் கிட்டையும், குறிப்பா திரு நயினார் நாகேந்திரன் இந்நாள் தலைவர், அப்புறம் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை, இவங்க எல்லோருக்குமே கூடுதலாக சப்போர்ட்டிவா இருங்க அப்படின்னும் மெசேஜை தட்டிவிட அவங்களும் ஓயாம தாவேகாவுக்கு வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆதரவான வாய்ஸ். அதாவது அவங்க கணக்கு என்னன்னா, தைப்பொங்கல் வரப்பெல்லாம் என்டிஏ கூட்டணியில முன்னணி பரப்புரை சக்தியாக திரு விஜயோடைய டிவிகேவும் இருக்கணும். அதை டார்கெட் பண்ணி தான் இந்த தீபாவளிக்கு இந்த பட்டாசை பத்த வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க டெல்லியோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ். இந்த தகவல்கள் மாநில உளவுத்துறை மூலமாக அறிவாலயத்துடைய கதவையும் தட்ட அங்கேயும் சில பரபரப்பு காட்சிகள். அமித்ஷா, எடப்பாடி, விஜய் கூட்டணி அமைந்தால் மு.க. ஸ்டாலினுக்கு பாதகங்கள் 10. கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம் குறித்து தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் பேசப்பட்டது. நீண்ட நெடிய விளக்கத்தையும் கொடுத்திருந்தாரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். அந்த நேரத்திலும் திரு விஜய் அவருடைய பெயரை குறிப்பிட்டு பேசல. டோட்டலா இந்த அரசியல் தேர்தல் களம் பார்த்தோம்னா, தேர்தல் அரசியல் களம், அந்த சீன்ல திரு மு.க. ஸ்டாலின் வெர்சஸ் எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேருக்கு இடையில தான் போட்டி அப்படிங்கிறதுல மிக தெளிவா இருக்காங்க. அப்படி கட்டமைக்கிறதுல உறுதியாகவும் இருக்காங்க. ஓப்பனா எந்த இடத்திலும் எங்க எதிரி லிஸ்ட்ல டிவிக்கே சேர்ந்துருச்சு அப்படின்னு பதிவு செய்யல. ஆனா தொடக்கத்துல இருந்தே திரு விஜய் டிஎம்கே வெர்சஸ் டிவிக்கேன்னு நாங்க உருவாக்குவோம் 2026 அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இப்படி ஓப்பனா பதிவு பண்ணல. ஆனாலும் உள்ளுக்குள்ளார டிவிகே சம்பந்தமாக ஆலோசனைகள் இல்லாம இல்லைங்க அப்படிங்கிறாங்க அறிவாலயத்துல அந்த கோர் டீமோடு நெருக்கமாக இருக்கின்ற உடன்பிறப்புகள் சோர்சஸ். டிவிக்கே தனித்து போட்டியிட்ட களம் எப்படி இருக்கும், என்டிஏ கூட்டணியில இணைந்து போட்டியிட்ட களம் எப்படி இருக்கும், ஏடிஎம்கே கூட்டணியோடு மட்டும் அவங்க சேர்ந்தா களம் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியா பட்டியல் போட்டு ஆலோசனைகள் ஓடி இருக்கு. அதுல முக்கியமா என்டிஏ கூட்டணியில் டிவிக்கு சேர்ந்தால் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு ஆலோசிக்கப்பட்டிருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு 10 பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாங்க. பொதுவா திரு விஜய் அவருக்கு இப்ப தனியாகவே ஒரு 8% வரை அவருக்கு வாக்குகள் இருக்கு, வாக்கு வங்கி இருக்கு அப்படின்லாம் சில சர்வேக்கள் வருது. களத்துல இருந்தும் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இப்ப அவர் தனித்து போட்டியிட்டாருன்னா ஆட்சி மாற்றத்துக்கான வாக்குகள் குறைவாகத்தான் இருக்கும். அதே நேரத்துல எதிர்கட்சி வாக்குகள், ஆட்சி மீதான அதிருப்தி வாக்குகள் உடையறப்ப இன்னொரு பக்கம் தங்களுக்கான அந்த வாக்கு வங்கியை வச்சு அப்புறம் திட்டங்கள் குறித்து பேசினது வலுவான கூட்டணியின் மூலமாக ஆட்சியை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அறிவாலயத்துடைய ஒரு கணக்கா இருக்கு. அதே நேரத்துல 2006 மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு. அப்ப தேமுதிக, குறிப்பா மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் சூறாவளி பரப்புரை, அதுவே அதிமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புனது திமுக ஆட்சிக்கு காரணமாகவும் அமைந்தது. அது மட்டும் இல்ல, திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் மைனாரிட்டி ஆட்சிங்கிற பெயருக்கு காரணமானது. தேமுதிக கிட்டத்தட்ட 8% மேல வாக்கு வாங்கி தங்களுடைய பலத்தை நிறுவனாங்க. 234 தொகுதிகள்லயும் ஸ்ட்ரென்த் ஆனனால அது 2011 முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை தேமுதிகவை வேணும் கூட்டணிக்குன்னு கொண்டு வந்து நிறுத்தினது. அது எதிர்கட்சி தலைவர் வரிசையிலையும் திரு விஜயகாந்தை அமர வச்சது. ஸ்ட்ராங் ஹோல்டு, அந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம உருவாக்கிடக் கூடாதுன்னு திமுக கவனமா இருக்காங்க. இரண்டாவதாக பார்த்தோம்னா, ஒருவேளை கூட்டணியில டிவிக்கு சேர்ந்தா சாதகமா அப்படின்னு யோசிச்சா அதுவும் இல்லைங்கிறாங்க. இரண்டாவது பாயிண்ட் அதுதான். எல்லா தொகுதிகள்லயும் விஜய் பரப்புரை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ஒரு 40 ஒரு 60 தொகுதிகளை கூட்டணியில தாவேகாவுக்கு ஒதுக்குறாங்கன்னா அந்த 60 தொகுதிகள்ல மட்டும் முழு கவனத்தோடு செயலாற்றலாம். நாலாவதாக அதிமுகவுக்கும் அந்த கூட்டணியில தொகுதிகள் குறையும், பாஜகவுக்கும் தொகுதிகள் குறையும். அவங்கவுங்க பிரிச்சுக்கிட்டு அந்தந்த தொகுதிகள்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க தீவிரமா பரப்புரை செய்யலாம். அப்ப அது அவங்களுக்கு வெற்றிகரமான தொகுதியாகவும் மாறலாம். இந்த பக்கம் விஜய் அவர் எடுத்துக்கிட்டோம்னா தாங்கள் போட்டியிடுகின்ற அந்த தொகுதிகளுடைய பூத்துகள்ல மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தலாம். ஒட்டுமொத்தமான ஃபோர்ஸையும் அந்த 40-60 தொகுதிக்குள்ளார சுருக்கி கவனத்தை குவித்து அங்க இறங்கி வேலை பார்க்கிறப்ப
பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அங்கிருந்து சரி பாதிக்கு மேல எம்எல்ஏக்களை பெற்றாலும் கூட அது புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மாபெரும் வெற்றியாகவும் பார்க்கப்படும். அந்த வாய்ப்பையும் கொடுத்துடக்கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமானது, இப்ப அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு போன தேர்தலில் ஒரு 20% வாக்குகள் இருக்கு பதிவாயிருந்தது. அதுக்கப்புறம் பாஜக எடுத்துக்கிட்டோம்னா பாஜக 18.75% இருக்கு அப்படின்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா களத்துல யதார்த்தத்துல பார்த்தோம்னா அங்க மெகா கூட்டணியே முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ் அவரெல்லாம் போன நாடாளுமன்ற தேர்தலில் களமாடினாரு. அப்புறம் பாமக கூட்டணியில இருந்தாங்க. இப்படி பல கட்சிகளும் சேர்ந்துதான் அந்த வாக்கு வங்கி இங்க தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துல அவங்க தொடர்ந்து பெற்று வந்த வாக்குகளை பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 5% அளவுல அவங்களுக்கு வாக்குகள் இருக்கலாம். சென்ட்ரல் ஆட்சியில இருக்கிறதாலையும் 5 to 8%. அப்புறம் திரு விஜய் சேர்றப்ப அங்க ஒரு 10% ஓட்டுகள் வருது. இவங்க எல்லாருமே கூட்டணிங்கிற பலத்தோடு வரப்ப நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் விஜய்க்கு அதிகரிக்கலாம். அப்ப பார்த்தோம்னா ஏறக்குறைய இதுவே ஒரு 37%க்கு மேல வந்துருது. வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு வாக்குகள் இது இன்னும் அதிகரிச்சா நிச்சயமாக தனி பெரும்பான்மையோடவே என்டிஏ வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதற்கடுத்து இயல்பாகவே ஆட்சி மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தியும் இருக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி அதை குறிவைத்தும் விஜய் எல்லா பக்கமும் இந்த ஆட்சியை எக்ஸ்போஸ் பண்ணி பேசினா அது கூடுதலாக யோசிச்சுட்டு இருக்கிறவங்கள கூட இந்த பக்கம் வாக்கு செலுத்திடலாம் அப்படின்னு முடிவெடுக்கவும் வைக்கலாம். இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா தமிழ்நாடு முழுக்கவே 234 தொகுதிகள்லையும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் 2 பேரையும் டார்கெட் செஞ்சு விஜய் அவர் வாய்ஸ் கொடுத்தாருன்னா அது கூடுதல் தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம் என்டிஏ பிளாட்ஃபார்ம்ல இருந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி திரு எடப்பாடி ஆகட்டும் இல்ல பாஜகவாகட்டும் அவங்க அட்டாக் பண்றப்ப சென்ட்ரல் ஆளும் கட்சி, முன்னாடி தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி, கொஞ்சம் அவங்களுக்கு நெகட்டிவான ஓட்ஸும் இருக்கும். இப்ப புதிய ஒரு ஃபோர்ஸ் வந்து பேசுறப்ப அதனுடைய சூழலே தன்மையே வேற. அதே நேரத்துல எடப்பாடி இவரு பாஜக இவங்களால விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் கொஞ்சம் என்னங்க இவரும் அந்த டீம்ல போய் சேர்ந்துட்டாருன்னு கொஞ்சம் குறைவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா களத்துல இப்ப சூழல் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட்டணி அதிகாரத்தில் பங்குன்னு இப்படி எல்லாம் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு விஜய். இத அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையும் அவங்களுடைய கேடர்ஸ் கிட்ட இருக்கு. பெரிய தாக்கம் ஏற்படுத்தாது அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாக மேற்கொண்ட எல்லா விஷயங்களையும் களத்துல தாவேகா அதிமுக போய் தீவிரமா செயல்பட்டா இன்னொரு பக்கம் மேல இருந்து சின்னம், அப்புறம் அலுவலர்கள், அப்புறம் தேர்தல் ஆணையம், வாக்காளர் பட்டியல், இப்படி இதெல்லாம் வச்சு டெல்லி தன்னுடைய கேம் ஆடவும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் அவங்க செய்யக்கூடிய சப்போர்ட்டாகவும் இருக்கலாம். இதெல்லாம் கூடுதல் பலமாகவும் இந்த என்டிஏ கூட்டணிக்கு மாறலாம் அப்படின்னு குறிப்பிட்டு பேசுறாரு பத்திரிகையாளரான திரு கோட்டீஸ்வரன்க. மேலும் அவரு குறிப்பிட்டு பேசுறப்ப இப்படி இத்தனை சக்திகளும் சேர்ந்து என்டிஏ கூட்டணியில ஒரு வலிமையான வெற்றியை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல, இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சோ இவ்வளோ விஷயங்களும் என்டிஏ கூட்டணியில விஜய் சேர்றதால திமுக கூட்டணிக்கு பாதகங்களாக இருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க அறிவாலயத்துடைய முக்கியமான டீம். சோ இதற்கு மாற்று வழியாக ஏற்கனவே சொன்னது போலதான் தங்களுடைய திட்டங்கள் அதுல கவனம் செலுத்துறாங்க. குறிப்பா பெண்கள் வாக்குகள்ல கவனம் செலுத்துறாங்க. அங்க அதிக அளவுல பரப்புரையை முன்னெடுக்கிறாங்க. தை பொங்கல் தொடங்குற நேரத்துல பொங்கல் ஸ்வீட்டாக கூடுதலாக உரிமை தொகை, அதுக்கப்புறம் பெண்களுக்கான சில சிறப்பு உரிமைகள், இப்படி பல விஷயங்கள்லையும் போக்கஸ் பண்ண இருக்காங்க. அப்புறம் இளைஞர்களுக்கு அதிக அளவுல வாய்ப்புகள் கொடுப்பதன் மூலமாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அதே நேரத்துல கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்லிட்டு அவங்களோடவே கூட்டணி சேர்றப்ப அது விஜய் அவருக்கு பேட் இமேஜை உருவாக்கும் அப்படிங்கிற அந்த கருத்துருவாக்கத்தையும் இப்ப இருந்தே, அதாவது பாஜகவுடைய புது பாலிஸ்டு பி டீமே விஜய் தான் அப்படின்னு, டிவிகே தான் அப்படின்னு அந்த கருத்துருவாக்கத்தை சமூக வலைதளம் தொட்டு பட்டி தொட்டி எங்கும் அந்த பரப்புரையை இப்ப இருந்தே தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு போட்ட ஸ்கெட்ச் இதுதான், நிச்சயமாக சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. இன்னும் சில வியூகங்களும் வகுக்க தொடங்கியிருக்காங்க, மாறலாம் அப்படின்னும் அங்க இருந்து அறிவாலய சோர்சஸ் கிட்ட இருந்தும் தகவல்கள் வருதுங்க. தைலாபுரத்துக்கு திமுக, பனையூருக்கு பாஜக வலை விரிக்கும் அரசியல், இது பாமக பரபரப்பு. நம்ம நேயர்கள் கிட்ட தீபாவளியை ஒட்டி ஒரு கேள்விங்க, கரெக்டான விடை கொடுத்துட்டீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸுகள் கிடைக்கும். அவருக்கு தலைமை பண்பே கிடையாது, வேணும்னா அவர் தனி கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு. உடனே நம்ம நேயர்கள்ட்ட இருந்து பதில் வரும், என்னங்க இவ்வளவு சாதாரணமா கேட்குறீங்களே கேள்வி, வேற யாரு
பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் தான் அவருடைய மகனுக்கு இல்ல இப்ப அரசியல்ல எதிரி திரு அன்புமணி பாமக தலைவர் அவரை இப்படியாக விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு உடனே நீங்க சொல்றது புரியுதுங்க. அந்த அளவுக்கு தாங்க தொடர்ந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. பேக் டு ஃபார்ம்ங்க பாமகவுடைய மருத்துவர் திரு ராமதாஸ். இப்போ அவரு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமோடு வீடு திரும்பினார் இல்லைங்களா. அதை ஒட்டி மறுபடியும் வியாழக்கிழமையான அந்த வழக்கமான அரசியல் வெடி. தீபாவளி உங்களுக்கு தாங்க திங்கட்கிழமை, எங்க தைலாபுரத்துல வாரந்தோறும் தீபாவளி தான் அப்படிங்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள். இப்ப என்ன பேசினார்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு இருதய அறுவை சிகிச்சை நடைபெற்றது. இப்ப சமீபத்துல சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு நான் சிகிச்சைக்காக போனேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, குறையும் இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிச்சாங்க. அந்த நேரத்துல புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஒரு சிலரை தவிர பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பலரும் என்னை வந்து சந்திச்சாங்க. நான் சிகிச்சையில இருந்த நேரத்துல ஐசியூலயும் இல்ல, ஐசியூ வார்டுக்கும் நான் போகல. ஆனா சில கும்பல் என்ன பண்றாங்கன்னா, மருத்துவர் ராமதாஸ்க்கு ஏதாவதுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், பார்த்துக்கிட்டு தொலைச்சிடுவேன், வேடிக்கை பார்க்க மாட்டேன், டாக்டர் ராமதாஸை வச்சு நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அன்புமணிக்கு தலைமை பண்பே இல்லைன்னு ஏற்கனவே நாங்க நிர்வாகிகள் கூட்டத்துல தெரிவிச்சிருந்தோம். அது மறுபடியும் நிரூபணம் ஆகியிருக்கு அப்படின்னு கடுமையாக திரு அன்புமணி ராமதாஸை அட்டாக் பண்ணியிருக்காரு மருத்துவர் திரு ராமதாஸ்ங்க. மேலும் கட்சிக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுங்க. கட்சி ஆரம்பிக்கிறப்ப இப்படிலாம் ஆகும்னு எனக்கும் தெரியாது. இந்த கட்சிக்காக நான் ஓடி ஓடி உழைச்சிருக்கேங்க. அன்புமணி கட்சி அடிப்படை உறுப்பினர்கள் இருந்தும் நீக்கப்பட்டவர். வேணும்னா அவர் தனி கட்சி தொடங்கிக்கிட்டோம், அதுதான் அவருக்கும் அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படின்னு வார்னிங் டோனையும் வெளிப்படுத்தியிருக்காரு மருத்துவர் ராமதாஸ்க. இவர் இப்படி தைலாபுரத்துல பரபரப்பா கிளப்பிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு பக்கம் பனையூர்ல திரு அன்புமணி அவரையும் சந்திச்சாரு பாஜகவுடைய தேர்தல் மேலிட பொறுப்பாளரான திரு வைஜந்த் பாண்டா அவர்கள்ங்க. இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு தான் மறுபடியும் பாமகவை சுற்றி பரபரப்பு பற்றி கொண்டது. அந்த பேக் டு ஃபார்ம் அப்படின்னு பலரும் சமூக வலைதளங்களை பதிவு செய்ய தொடங்கிட்டாங்க. முதல்ல தைலாபுரம் மீட்டிங், அதை நம்ம பார்த்துடலாம். டிசம்பர்ல நாங்க கூட்டணியை உறுதி செய்வோம் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காருங்க பத்திரிகையாளர்கள்கிட்ட. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப பாமக இரண்டாக அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல மருத்துவரை எப்படியாவது திமுக சைட்ல கொண்டு வந்துட்டா, இந்த கூட்டணி பக்கம் வந்தா ஒரு நல்ல இமேஜ் இருக்கு, அவர் அரசியல் அனுபவம் கொண்டவர், அவருக்கு தான் இன்னமும் செல்வாக்கு இருக்கு, பாமகவுடைய ஒரு 5-6% வாக்குகள் இருக்குன்னா அதுல பெரும்பான்மையான வாக்கு வங்கிங்கிறது அவரை சுற்றி தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தருமபுரி சேலத்துல திமுக ரொம்பவே வீக்கா இருக்கு. மேற்கு மண்டலத்திலேயே டோட்டல் வீக்கு. அதுல குறிப்பா இந்த 2 மாவட்டத்திலயும் வீக்கு. அங்க 5 தோத்தாச்சு போன தேர்தலில். சேலத்துல 11ல 10 தோத்தாச்சு. இதை சரி கட்டணும்னா பாமகல குறிப்பா மருத்துவர் ராமதாஸ் இங்க இருந்தா நல்லது. இன்னும் சொல்ல போனா கௌரவ தலைவர் திரு கோகா மணி அவரு இதே மண்டலத்துல தான் வெற்றி அடைஞ்சிருக்காரு. தருமபுரி மாவட்டத்துல பெண்ணாகரம். இங்க சேலம் மேற்கு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள். சோ இந்த 2 பேருமே மருத்துவரோட தான் இருக்காங்க ஆதரவா. அதனால இந்த மண்டலத்திலேயே அவங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கி அதிமுகவுடைய கூட்டணி வெற்றிக்கு வேட்டு வைக்கலாம் அப்படின்னும் அறிவாலயத்துல ஒரு கணக்கு ஓடிக்கொண்டிருக்குங்க. அந்த சில பேச்சுவார்த்தைகளும் இங்க போய்கிட்டு இருக்கு. திமுக இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர் மற்றும் சிலர் இங்க மருத்துவர் தரப்புல பேசிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய டீல் ஓகே ஆகிடும் அப்படின்னும் அறிவாலய வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருதுங்க. அதே நேரத்துல மருத்துவரை பொறுத்த வரைக்கும் இங்க டிசம்பர் வரை பார்ப்போம். அதிமுக காட்சிகள் மாறினதுன்னா ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லாம போகவும் வாய்ப்பு இருக்கு. அரசியல் எப்படி வேணாலும் நடக்கலாம். அப்படி ஒரு சூழல் வந்தா நம்முடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது அதிமுக கூட்டணியா இருக்கட்டும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய சைட்ல இருந்தும் சிலர் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் ஓப்பனா சொன்னோம்னா மாஜி அமைச்சரான திரு சி.வி. சண்முகம் அவருடைய டீம் தொடர்ந்து மருத்துவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ பார்ப்போம் பொறுமையா டிசம்பர் வர அப்படிங்கிறது தான் இவங்க முடிவு. இந்த பக்கம் பனையூர் எடுத்துக்கிட்டோம்னா இங்க பாஜக மேலிட பொறுப்பாளரும் தேர்தல் கூட்டணி அப்புறம் திமுகவை எப்படி ஒருங்கிணைந்து வீழ்த்துவது உள்ளிட்ட பல விஷயங்களும் பேசினாங்க அப்படின்னு தகவல்கள் வருது. கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகள் லிஸ்ட் இருக்கு. அதுல இருந்து கணிசமான தொகுதிகள் வேணும் அப்படின்னும் பனையூர் சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. அதுல குறிப்பா சீக்கிரம் அப்பாவை சரி கட்டிருங்க. ஒருங்கிணைந்து ஒற்றுமையா வந்தா தான் நம்மளுடைய கூட்டணிக்கு இன்னும் பலம்.
அதனால அந்த முயற்சிகளை தீவிரப்படுத்துங்க அப்படின்னும் தெரியப்படுத்தியிருக்காங்க. இப்ப நம்ம கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக பலம் பெற தொடங்கியிருக்கு. குறிப்பா கரூர் அந்த துயர சம்பவத்துக்கு பிறகு சில காட்சிகள்லாம் நமக்கு சாதகமாகவும் அமையுது. அதனால விரைவில் பிரச்சனைகளை சரி செய்து ஒரு வலிமையான கூட்டணியில உங்களுடைய பங்களிப்பையும் கொடுங்க, பலத்தை பெருக்குவோம் அப்படின்லாம் டெல்லியில இருந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெசேஜ் இங்க தட்டி விடப்பட்டிருக்கு. பனையூர்னா புரிஞ்சுக்கோங்க, இவருங்க திரு அன்புமணி. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சோர்சஸ் இருந்தும் தகவல்கள் வருதுங்க. ஆக மொத்தத்துல ஒவ்வொரு பார்ட்டியுமே 2026 தேர்தலை ஒட்டி இந்த தீபாவளிக்கு ஒரு விருந்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட்டாசை பத்த வச்சிருக்காங்க. ஆனா மக்கள் யாருக்கு பொங்கல் ஸ்வீட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிறது 2026 அந்த மே மாசத்துலாம் ஃபைனல் ஆகிடுங்க. மற்றபடி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியா இருங்க, சமத்துவம் ஓங்கட்டும், எல்லோருமே வளருவோம், நம்முடைய சமூகத்தையும் சூப்பரா வளர்த்தெடுப்போம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. நம்முடைய காணொளிகளை எல்லா பக்கமும் ஷேர் பண்ணுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.